வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பர் 1 இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி புரட்சி நடிகர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பற்றிய ஒரு செய்தி. அந்த காலத்தில் இரு சகோதரர்கள் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதில் கதாநாயகன் யாருன்னா கேபி கேசவன் அப்படிங்கிற ஒரு கதாநாயகன். எம்ஜிஆர் அதில் ஒரு துணை நடிகராக நடிச்சிருக்கார். கதாநாயகன் கிடையாது, ஆனால் துணை நடிகராக நடிச்சிருக்கார். இந்த படம் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் எம்ஜிஆரும் அந்த கேபி கேசவனும் இந்த படத்தை பார்க்கறதுக்காக ஒரு தேட்டரில் வராங்க மெட்ராஸில். அந்த தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது கேபி கேசவன் வந்துட்டாரு அப்படிங்கிற தகவல் எப்படியோ தெரிஞ்சு போச்சு. உடனே என்னாச்சுங்க, அந்த தேட்டரில் இருக்கிற ரசிகர்கள் பூரா வெளியே வந்துட்டாங்க. கேபி கேசவனை பார்க்கறதுக்காக அவரும் எம்ஜிஆரும் வந்துட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் யாருக்குமே தெரியாது அன்னைக்கு. அதனால் எல்லாரும் கேபி கேசவனை மொச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்திலேருந்து அவர் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு. உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, நம்ம வாத்தியார் தான் பயில்வான் ஆச்சே, டப்புன்னு கூட்டத்தை விலக்கி விட்டு அவரையும் நல்லா கிடுக்கிடுன்னு கூட்டிகிட்டு போய் காரில் ஏற்றி விட்டு அனுப்பிச்சிடுறாரு. எம்ஜிஆருக்கே ஒரு ஆச்சரியம், எந்த அளவுக்கு ரசிகர்கள் இவர் மேலே ஆசையாக பாசமாக இருக்காங்க சே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு எண்ணம் கூட வந்திருக்கலாம், நம்மளும் இப்படி ஒரு நாளைக்கு ஆகுமா அப்படின்னு நினச்சிக்கலாம், தெரியல, நான் நினைக்கிறேன் அப்படின்னு. இப்படியே இந்த கதை முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் நாள் கழித்து அந்த கேபி கேசவனுடைய மார்க்கெட் டவுன்னு சொல்கிற மாதிரி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கார். அப்போ மர்மயோகின்னு ஒரு படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாகவும் கேபி கேசவன் துணை நடிகராகவும் நடிச்சிருக்கார். மீண்டும் 2 பேரும் அந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு தேட்டருக்கு போகிறாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்த தகவல் தெரிஞ்ச உடனே கூட்டம் சேர்ந்து வெளியே விட மாட்டேங்கிறாங்க யாருங்க. அந்த அளவுக்கு கூட்டம் நெருக்கி அடிக்குது. அப்போ கேபி கேசவன் என்ன பண்ணியிருக்காரு, டா நம்ம நிலைமை இவருக்கு வந்துருச்சு போல இருக்கு அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் கூட்டத்தை விலக்கி விட்டு ஹெல்ப் பண்ணி எம்ஜிஆரை கொண்டு வந்து காரில் ஏற்றி விட்டு அனுப்பிச்சி விட்டாராம். அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருனாங்க, இந்த படத்தில் என்னை எல்லாரும் சூழ்ந்துக்கிட்டாங்க, கேபி கேசவனை யாருமே கண்டுக்கல. அதே கேபி கேசவனை இரு சகோதரர்கள் படத்தில் கண்டுக்கிட்டாங்க, என்னை யாருமே கண்டுக்கல. ஆனால் இந்த மர்மயோகி படத்தில் அவருடைய நடிப்பாற்றல் கொஞ்சம் கூட குறையவில்லை. முக்கியமான கதாபாத்திரமாக வேணால் இல்லாமல் இருக்கலாமே ஒழிய அவருக்கு கொடுத்த பாத்திரத்தை அவர் சரியாக செஞ்சுருக்காரு. அருமையான நடிகர், அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் காலப்போக்கில் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இழப்பு ஏற்படும். எல்லாருக்கும் பாருங்கள், ஏதோ ஒரு காலகட்டத்தில் மார்க்கெட் டவுன் ஆகும், வாய்ப்புகள் குறையும், மவுசு குறையும். ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அந்த உச்சத்தில் இருக்கும்போதே அவங்க அந்த ஃபீல்டை விட்டு வெளியில் போனாங்கன்னா அந்த மார்க்கெட் டவுனுங்கிற பேச்சு அவங்களுக்கு இருக்காது. எம்ஜி ராமச்சந்திரன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் நம்ம வாத்தியாரை பொறுத்த வரைக்கும் அவர் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தில் நடிச்சுட்டு அப்படியே அரசியலுக்கு போயிட்டாரு. அவருக்கு மார்க்கெட் டவுன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே வரல. ஏன்னா அவர் அரசியலுக்கு போனதுனால தொடர்ந்து அவரால் நடிக்க முடியாது, அவர் நடிக்கவும் இல்லை. அவர் சொல்லிட்டார், ஏதாவது ஒன்று தான் சரியாக செய்ய முடியும், 2லையும் காலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக அந்த படத்தோட முழுக்கு போட்டு அவர் அரசியலுக்கு போயிட்டார். அது மாதிரி தான் மேலே ஃபேமஸாக இருந்தாலும் உடன் வந்த நடிகரை நடிப்பில் குறைவில்லை, கால மாற்றம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, அங்கே தான் நிற்கிறார் வாத்தியார். என்ன இருந்தாலும் அந்த பொன்மனச்செம்மல் உண்மையிலேயே பொன்மனச்செம்மல் தாங்க. இதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.